ஓம் காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரிக முறையில் இன்றைக்கி காளி கோவில் சார்பாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வட்டுக பைரவனுடைய ஒரு மந்திர விதி பூஜை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ முதல்ல வந்து சேர்றதுக்கு கீழே காணுற பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். வட்டுக பைரவ மூர்த்தியை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடி வந்து இந்த வீடியோ பதிப்பில் ஒருபாடு பைரவனுடைய மந்திரங்கள் பூஜா விதிகள் சொல்லியிருக்கு. இப்போ நமக்கு வந்து பைரவனை சொன்னால் கால பைரவனை தான் கூடுதல் பூஜை பண்ணுறாங்க. அது மாதிரி அஷ்டாங்க பைரவனில் அசித்தாங்க பைரவன், ருத்ர பைரவன், சண்ட பைரவன், குரோத பைரவன், அப்படி பல பாவங்கள் இருக்குது. இந்த பைரவன்னு சொல்கிறது சிவாம்சத்தில் உள்ள தேவதை தான். இப்போ அதுலேயும் வந்து வட்டுக பைரவன் வந்து ரொம்ப ரொம்ப பிரதானமான ஒரு தேவதை தான். ஏன் இந்த வட்டுக பைரவனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, இந்த வட்டுக பைரவன் அந்த பேர்லேயே இந்த வடுகங்கிற அர்த்தம் வந்து வடுகன் அப்படி சொல்லும்போது ஒரு குழந்தை பாவம்னு சொல்லலாம், இல்லைன்னா சின்ன குறுகிய ஆள் அப்படி சொல்லலாம். அது மாதிரி சீக்கிரமான காரிய பிராப்திக்கு வந்து வடுக பைரவனை செய்வாங்க. இப்போ வடுக பைரவனை வச்சு ஏவல் செய்கிற முறைகள் இருக்குது. ஏவல் செய்கிறதுனா அதாவது தேவதையை அனுப்பி செய்கிற கர்மங்கள் கூடி இந்த வடுக பைரவனை வச்சு செய்வாங்க. அது மாதிரி இந்த வடுக பைரவனை உபாசனை பண்ணுற ஒரு ஆளை யாரும் பகைச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அத்தனையும் பவர்ஃபுல்லான இந்த தேவதை இந்த வடுகு வடுக பைரவன். இப்போ வடுக பைரவனோட சில மந்திரங்கள் எல்லாம் இருக்குது. ஆபத்து தாரணா, அதாவது ஆபத்துலேருந்து சீக்கிரமாக காப்பாற்றக்கூடிய தேவதைன்னு சொல்லி வர கொஞ்சம் மந்திர விதிகள் இருக்குது. இப்போ அது சரிக்க சொன்னால் குரு உபதேசமாக செய்யணும். அதனால தான் நான் அந்த முறை நான் சொல்லலை. அதனால் இப்போ நம்ம கொடுக்க போது நல்ல பவர்ஃபுல்லான ஒரு முறை தான் இந்த மந்திரம். ஆனால் இந்த மந்திரம் வந்து நம்ம 108 அப்படியெல்லாம் முடியாது. சரிக்க 1,08 உரு நீங்கள் ஜெபம் பண்ணணும். 108 உரு நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா பின்ன நீங்கள் யாருக்காவது மந்திரம் கயிறு அது மாதிரி ஜெபிச்சு நீங்கள் கொடுக்கலாம். எவ்வளோ பெரிய பேய் பிசாசாக இருந்தாலும் அங்காட்டங்கி நிற்கும். நீங்கள் இந்த ஒரு 108 உரு நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு, நான் சொல்கிற விதியில் நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு மந்திர கயிறு நீங்கள் ஜெபம் பண்ணி கொடுக்குறீங்கன்னு வைங்க. ஏவல் பில்லி சூனியம் இன்னும் ஆகட்டும், ஒரு ஆளுக்கு ஏவலால் பிரச்சனை இல்லைன்னா தூங்க முடியறதில்லை, செய்வன கோளாறுனாலும் நீங்கள் இந்த கயிறு கெட்டி நீங்கள் கொடுங்க. கண்டிப்பாக அது அங்கே ஒதுங்கி நிற்கும். பின்ன நம்ம எடுக்கிறது வந்து அதை முறையை ஆவாகனம் பண்ணி எடுத்து மாற்றணும். அது அப்போ தான் பூர்ணமாக போகும். ஆனாலும் அதோட உபதிரவம் வராது. இல்லை இந்த பேய் பிசாசெல்லாம் இருக்கிறவங்களுக்கு கூட இதை விபூதி போட்டால் சின்ன அல்லற சில்லற பேயெல்லாம் ஓடிடும். பின்ன அந்த விதியும் கூட நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ பெரிய பேய் பிசாசையும் உங்களுக்கு விரட்ட முடியும். சில மந்திரவாதிகள் கூட மந்திர கர்மங்கள் பண்ணுறவங்க வந்து உடல் கெட்டா இல்லைன்னா காவல் தேவதையாக நிற்கிறது இந்த வட்டுக பைரவனை வச்சு தான் பண்ணுவாங்க. அப்போ நம்ம இந்த வட்டுக பைரவனோட மந்திரம் முறை நம்ம எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். சரிக்கு சொன்னால் நம்ம காலையில் நேரத்தை எணிச்சு ஒரு 4 மணி அளவில் நதி குளத்தில் குளித்த பிறகு சுத்தமான இடத்துல இருந்து நம்ம இந்த மந்திர ஜபம் பண்ணணுங்கிறது தான் அதோடைய விதி. ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து மந்திர ஜபம் பண்ணும்போது சிலப்போ நீங்கள் இருக்கிறங்க நதி குளம் ஆறு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சிலப்போ வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் வந்து சுத்தபத்தமாக காலையில் குளித்து ஒரு தனியான அறை நீங்கள் உருவாக்கணும், அந்த பூஜை அறையை. ஏன்னா பைரவன்னு சொன்னால் ரொம்ப சுத்தபத்தமானது, சிவாம்சம் உங்களுக்கு தெரியும். அப்போ ரொம்ப பயபக்தியாக நம்ம காரியங்கள் செய்யணும். ருத்ராட்ச மாலை தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஜபத்துக்கு. காலையில் நேரத்தை நம்ம ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிக்கணும். എന്നിട്ട് பாக்கியுள்ள ஜப காரியங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். பின்ன நம்ம ஏது ஒரு மந்திர விதி நம்ம செய்யும்போதும் நம்ம மனசில் என்னன்னா, நம்ம வந்து இந்த தேவதைக்கு வேண்டி நம்ம டைம் மாற்றி வச்சு நம்ம பண்ணுறோங்கிறத நம்ம வேணும். ஏன்னா நம்ம ஒரு டெடிக்கேஷன் தான். அந்த தேவதைக்கு வேண்டி நம்ம அந்த தேவதையை உருவாக்கணும், நம்ம அந்த தேவதை நம்ம கூட இருக்கணும். இப்போ மற்றுள்ள ஆளுகளிலிருந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக இப்போ ஒரு காரியம் செய்கிறோங்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம செய்கிறத கரெக்டாக நம்ம செய்வோம். புரியுதா? காலையில் 4 மணிக்கு குளித்து முடித்து அந்த ரூமு சுத்தபத்தமாக தூப தீபங்கள் ஏற்றி வச்சு நல்ல ஒரு விளக்கேற்றி வச்சு நம சிவாய மந்திரம் ஜபம் பண்ணி ஒரு திருநீர் எடுத்து, ஒரு திருநீர் இல்லை கொஞ்சம் திருநீர் எடுத்து நம சிவாய மந்திரம் ஜபிச்சு இந்த நெத்தியில் கைப்பட்டியில் தோளில் நம்ம போடுவோம் இல்லையா, அங்கே கரெக்டாக போட்டு சூரியனுக்கு அபிமுகமாக, அதாவது கிழக்கு வாத்து சூரிய தேவனை
பார்த்து நம்ம விளக்கு கீழே பற்ற வச்சு, நமக்கு வந்து சனிக்கிழமை தான் இந்த மந்திர ஜபம் பண்ணுறது. அதாவது சிவபூதகணங்களுக்கு எல்லாமே சனிக்கிழமை மந்திரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது நம்ம ராசி பார்க்குறவங்ககிட்ட கேட்டாலும் அதை பற்றி விளக்கமாக சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு சனிக்கிழமை அது நீங்கள் பார்த்தா போதும், நீங்கள் ஒரு வார்டு உள்ளே போய் திங்க் பண்ண வேண்டாம். அப்போ சனிக்கிழமை நீங்கள் இந்த மந்திரம் இந்த முறை வேறு ஒரு வார்டு ஒன்றும் சொல்கிறது இல்லை. நீங்கள் வந்து காலையில் நேரத்தன்னைக்குன்னு ஒரு 4 மணிக்கு, ஆனால் ஒரு 1008 ஜெபம்னாலும் நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் செய்யணும். 1008 ஜெபம் வச்சு நீங்கள் செய்யணும். அதுவும் 1,08,008 நீங்கள் வர மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ணணும். அந்த அளவில் வந்து நீங்கள் சுத்த பத்தமாக இருக்கணும், பயபக்தியாக இருக்கணும். யார்கிட்ட வம்பு வம்புக்கு போகிறது, தேவையில்லாமல் பேச்சு, அதே மாதிரி டென்ஷன் கொடுக்கறது, அந்த மாதிரி உள்ள காரியங்கள் இல்லை நீங்கள் ஈடுபடக்கூடாது. அதாவது வெளியில் போய் ஒரு வார்டு சுற்றி அடிக்கிறது, இந்த மந்திர ஜெபம் பண்ணும்போது வெளியில் போய் ஆனந்தகரமாக இருக்கிறது, இல்லைன்னா நிறைய ஆளுக கூட இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு தனிப்பட்ட முறையிலேயே நீங்கள் அந்த உபாசனை பண்ணுற காரியங்களில் இழக்கணும். ஏன்னா அந்த சமயத்தில் நீங்களும் அந்த தேவதையை மட்டும்தான், அந்த சிந்தனை உங்களுக்கு வேணும். அப்போ இந்த மந்திர ஜெபம் நீங்கள் வந்து தூப தீபங்கள் ஏற்றி வச்சு கிழக்கு நோக்கி இருந்து சிவா மந்திரம் ஜெபம் பண்ணி திருநீரை போட்டு நீங்கள் ஒரு பலகை இல்லைன்னா ஒரு புது பாய் வாங்கி அது மேலே இருந்து நீங்கள் நட்டில் நிவர்த்தி இருக்கிறதுன்னா உங்களுக்கு தெரியுமே, நல்லா ஸ்டெடியாக இருக்கிறது. ஏன்னா நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் எல்லாம் உணர்ந்து வரணுங்கிற எண்ணத்தோடு கூட்டி நீங்கள் வந்து அந்த கிழக்கு திசை சூரியனை அபிமுகமாக இருந்து சூரியனை பார்த்து இருக்கிற மாதிரி இருந்து நீங்கள் இந்த ஜெபத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் வந்து ஓரோ சனிக்கிழமையும் நீங்கள் படையல் வச்சு தான் நீங்கள் தொடங்கணும் காலையில். இதுக்கு வைக்கக்கூடிய படையல் வேற ஒன்றும் இல்லை, சுண்டல் மட்டும் நீங்கள் வச்சா போதும். பின்ன பொரிகடலை அதெல்லாம் உங்களுடைய திறமைக்கு அனுசரித்து நீங்கள் வாங்கி வைக்கிறது நல்லது. ஆனால் எல்லா சனிக்கிழமையும் நீங்கள் பூஜை பண்ணி இந்த மந்திர ஜபத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு நீங்கள் 1,00,000 நீங்கள் ஜெபிச்சு முடிஞ்சதுன்னா அதை காலை அளவில் இப்போ நீங்கள் ஒரு 108 நாளில் நீங்கள் ஜெபம் முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்கள் இந்த மந்திரத்தை டெய்லி 108 வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணி வரணும். இல்லாமல் நீங்கள் வந்து 1,00,000 அந்த ஜெபம் முடிச்சுட்டு அந்த மந்திர சித்தி எனக்கு வந்துருச்சு சொல்லி நீங்கள் அதை விட்டுட்டீங்கன்னா அப்புறம் பின்ன உங்களுக்கு வந்து அந்த குணம் கிடைக்காது. அந்த பவர் நம்மகிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ் ஆயிரும். அதே எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த மந்திர ஜெபம் ஏற்றி பவர் ஏற்றுறீங்க, மற்றொரு ஒரு ஆளுக்கு வேண்டி ஒரு கர்மமாக ஒரு திருநீர் ஜெபம் பண்ணி கொடுக்குறீங்க, இல்லை ஒரு கயிறு மந்திரிச்சு கொடுக்குறீங்கன்னா அவனோட ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நீங்கள் மாற்றுறீங்க. உங்களோட பாசிட்டிவ் சக்தியான உங்களோட நல்ல சக்தியால் அவங்களோட தீய சக்தியை நீங்கள் மாற்றுறீங்க. அப்போ அந்த தீய சக்தியை மாற்றும் போது உங்களோட எனர்ஜிக்கு வந்து லோஸ் ஆகும். எனர்ஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக வரும். அது வந்து ஒரு உபாசகனுக்கு வந்து ஒருபாடு பாதிப்பை கொடுக்கும். அப்போ நீங்கள் டெய்லி ஜெபம் நீங்கள் செய்துகிட்டே இருக்கணும். அதோடப்போ நீங்கள் ஒரு நல்ல குருவிட்ட போய் ஆவாகன மந்திர காரியங்களும் கொஞ்சம் விதிகள் இருக்குது, அதுவும் நீங்கள் கரெக்டாக படிச்சிங்கன்னா அதை முறையாக எடுத்து மாற்றலாம். அப்போ நம்ம வந்து சில பேய் பிசாச பிடிச்சவங்களுக்கு நம்ம இந்த கயிறு இந்த மந்திரம் ஜபிக்கும் போது அது வந்து ஆக்ரோஷப்படலாம், போக மாட்டேன்னு சொல்லலாம். அதெல்லாம் சரிக்க சொன்னால் தெய்வீகமான அந்த காரியத்தில் இறங்கி செய்யும்போது அப்படி நீங்கள் சும்மா ஒரு ஆளுக்கு வையானோ இல்லைன்னா ஒரு திருஷ்டிக்கெல்லாம் சரடு கட்டும் அப்படி வராது. இங்கே கோயிலெல்லாம் அந்த ஏவல் மாதிரி நிறைய பிரச்சனை வராது. உங்களுக்கு இந்த கோயிலுக்கு வந்து உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் விதிகள் கூட படித்து நீங்கள் செய்யணும். இப்போ நீங்கள் இந்த மந்திரத்தை மாத்திரம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இதை ஒரு உடல்கட்டு மந்திரமாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா அத்தனையும் பவரான தேவதை வடுக பைரவன். வடுக பைரவனை வச்சு ஒருபாடு கிரியைகள் இருக்குது. மயான பூஜை வடுக பைரவனை வச்சு பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒருபாடு இருக்குது விதிகள், நம்ம அதை இந்த யூடியூப்பில் நம்ம சொல்கிறதில்ல. ஆனாலும் நீங்கள் வந்து இந்த ஏவல் பில்லி தோஷங்களை கட்டி போடுறதுக்கு நீங்கள் இந்த வட்டுக பைரவனை யூஸ் பண்ணுங்கள். அந்த மந்திரம் நான் கொடுத்துருக்கேன். ஓம் வட்டுகா வட்டுகாயா கோர வட்டுகாயா அந்த மந்திரம் தான் நம்ம கொடுத்துருக்கேன். பின்னே வட்டுக பைரவனோட மந்திரம் நிறைய இருக்குது, விரைவில் நான் அதை சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பதிவில் நாம் பார்ப்போம்.